சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, துவையல் வகை தான் செய்ய போகிறோம். நம்ம சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி. நம்ம ஒரு நாளைக்கு குழம்பு, ரசம், பருப்பு செய்யாத அன்றைக்கி நம்ம சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் ரைஸ் வச்சுட்டு இந்த துவையல் செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி 2 வகையான துவையல் செய்ய போகிறோங்க. ஒன்று மாங்காய் வச்சு செய்ய போகிறோம். இது தேங்காயும் சேர்த்து செய்கிறதுனால இது பேர் தேங்காய் மாங்காய் துவையல்னு சொல்லுவாங்க. இந்த துவையல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அப்படிதாங்க ரைஸில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு துவையல், துவரம் பருப்பு வச்சு அதுலேயே நம்ம தேங்காய் சேர்த்து செய்ய போகிறோம். அந்த துவையலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கலாம், ரச சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தாங்க. தயிர் சாப்பாட்டுக்கு எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ப்ளைன் ரைஸில் போட்டு கூட சூடாக நம்ம பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கஞ்சியெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கஞ்சி, ரைஸ் கஞ்சியெல்லாம் வச்சோம்னா அந்த கஞ்சி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இன்னைக்கு இந்த 2 வகையான துவையல் வகை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த மாங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இவ்வளோ தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனுங்க. இவ்வளோதான். இது சேர்த்து வறுத்துட்டுங்க, கருகிடக்கூடாதுங்க. பாருங்கள், இது ஆறுனது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. இது இந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணுங்க. பழைய தேங்காயெல்லாம் போட்டோம்னா அது வாசம் வருங்க, நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெஷ் தேங்காய் ஒரு சின்ன மூடி எடுத்துருக்கேங்க. சின்ன மூடி எடுத்து நல்லா திருவி வச்சுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா மாங்காய் இந்த சின்ன சைஸ் கோமாங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிளிமுக்கு மாங்காய் சொல்லுவாங்க. எந்த மாங்காய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாங்காய் ஒரு கப் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இதுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இதில் உப்பு சேர்த்துங்க. நல்லா குறக்குறன்னு அரைச்சிட்டு வரணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் அரைச்சிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தான் குறக்குறன்னு தண்ணியே சேர்த்துக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தாம தான் அரைக்கணும். தண்ணி நான் சேர்க்கவே இல்லை. பாருங்கள், கரெக்டாக வந்துருக்குது. இப்போ இது ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்குது. உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு பருப்பு துவையல் செய்ய போகிறோங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த பருப்பு துவையல் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த துவரம் பருப்பு நம்ம வறுத்துக்கலாங்க. நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப்புக்கு எடுத்துருக்கேங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த பருப்பு இது நம்ம சேர்த்துக்கலாங்க. பருப்பு கொஞ்சம் லேட்டாக ஆகும் வறுப்படுறதுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக தான் வறுக்கணுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வறுவிடுங்க. இந்த பருப்பு துவையல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் புளிசாதம் செய்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அவங்க பார்த்திங்கன்னா இந்த பருப்பு துவையல் தான் செய்வாங்க. ஏன்னா புளிசாதம் புளிப்பாக இருக்கும். பருப்பு துவையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு தானே இருக்கும். அதனால் அதுக்கு நல்லா மேட்ச் ஆகுங்க புளிசாதத்துக்கெல்லாம். பாருங்கள், வறுபட்டுட்டு வருதுங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிருக்குது. இப்போ நாம் பார்த்திங்கன்னா 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாங்க. அப்போ புளி பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸுங்க. ரொம்ப கம்மியாக போட்டால் போதுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சம் புளி எடுத்துருக்குறேங்க. அது கொட்டை நாரெல்லாம் பார்த்துட்டு அதையும் இது கூட போட்டு வறுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 4 வரமிளகா எடுத்துருக்கேன். இந்த வரமிளகா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, ஆனால் அளவாக இருக்குங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துப்பாங்க. துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுட்டு வருதுங்க. ஒரே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால பருப்புகள்லாம் ஒரே மாதிரி வறுபடுதுங்க. இப்போ தான் ப்ரோட்டீன் அதிகமாக தேவைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பருப்பு சட்னி எல்லாம் செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்குங்க. இந்த துவையல் பார்த்திங்கன்னா இந்த துவரம்பருப்பில் தான் செய்யணுங்கிறது இல்லைங்க. இதே மெத்தடில் கடலைப்பருப்பில் கூட செய்யலாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்குள்ளே தேங்காய் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க.
லாஸ்ட்டில் தான் தேங்காய் சேர்த்துணுங்க. இந்த தேங்காவை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க, சூட்லேயே தேங்காய் வறுபட்டுருங்க. அப்புறம் இது ஆறட்டுங்க, அப்புறம் பார்க்கலாங்க. பத்து பருப்பெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. முதல் வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க. ஒரே முட்டை தண்ணி சேர்த்துட்டோம்னா அது சட்னி மாதிரி ஆயிருங்க. இது வந்து நம்ம துவையல் தான் செய்கிறோம், கெட்டியாக செய்யணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பல்ஸில் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைக்கணுங்க. பாருங்கள், இந்த பருப்பு துவையல் வந்து அரைச்சிட்டு வந்துட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியே சேர்க்கக்கூடாது. ஆனால் தண்ணி வந்து அளவாக தான் சேர்த்தணுங்க. நான் வந்து இப்போ இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தான் தண்ணி சேர்த்துருப்பேங்க. முதல் வந்து குறைன்னு அரைச்சிட்டுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு இந்த மாதிரி கெட்டியாக தான் எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுனா இப்படி உருண்டு வரணுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பருப்பு சட்னி இந்த மாதிரி கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணுங்க. சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வாங்க, இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நாம் வந்து 2 வகையான துவையல் செஞ்சுருக்குறோங்க. ஒன்று மாங்காய் துவையலுங்க, இன்னொன்று வந்து பருப்பு துவையல் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூடான சாப்பாட்டில். இது பாருங்கள், பருப்பு துவையலாக இருந்தாலும் சரி, மாங்காய் துவையலாக இருந்தாலும் சரி, இந்த 2 துவையல் ஏதாவது ஒரு துவையல் போட்டுங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். போட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், 2 வகையான துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. நமக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பவுமே குழம்பு, ரசம், காய், பொரியல், கூட்டு, அப்பளம்னு இப்படியே சாப்பிட்டு நமக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துவையல் செஞ்சு வச்சுக்கலாம். ப்ளைன் ரைஸ் வச்சுக்கலாம். கஞ்சி சாப்பிட்றவங்க வந்து கஞ்சி செஞ்சு வச்சு அதுக்கு தொட்டுக்கலாம். ரசம், ப்ளைன் ரசம் வச்சு கூட இது ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பருப்பு துவையலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ நான் செஞ்ச 2 வகை துவையலும் பார்த்திங்கன்னா ப்ளைன் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக வேணால் இந்த ரைஸுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு எல்லாம் செஞ்சு பாருங்கள். காரம் கரெக்டாக இருக்குங்க. உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சமையலுக்கே பார்த்திங்கன்னா உப்பு, புளி, காரம் கரெக்டாக இருந்தாலும் அந்த சமையல் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இதில் கரெக்டாக இருக்குதுங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.